ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் சேவிங்ஸ் வீடியோ. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் போத்தீஸ் அந்த மாதிரி டிஜிகோல்டெல்லாம் சேவ் பண்ணியிருப்பீங்க. இப்போ ரீசெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டி இதுவும் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன், ஆனால் போட முடியல. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா பீமாவில் இப்போ நியூவாக டிஜிகோல்டு அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் நம்மளுக்கு 8%லேருந்து நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் அவங்க தராங்க. இந்த டிஜிகோல்டை பற்றி ஃபுல் கிளியரான டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் டிஜிகோல்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டிஜிகோல்டில் நம்மளுக்கு எது பெனிஃபிட்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் நம்ம சேனலில் இதுவரையும் நான் போடவே இல்லை. டிஜிகோல்டு பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட எந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்காது. நானும் இப்போ தான் டிஜிகோல்டையும் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த பீமாவோட டிஜிகோல்டு மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது. போத்தீஸ் நான் ஸ்டார்ட் பண்ணால் தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் பீமா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, நம்மளுக்கு ஸ்டார்டிங் 8% அது எவ்வளோ டேஸ்க்கு அப்படிங்கிறது எல்லாம் கிளியரான டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பீமா இ கோல்டு அப்படிங்கிற டைப் பண்ணிங்க அப்படின்னா பீமாவோடைய லோகோ வரும். அந்த லோகோவை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டிஜிகோல்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் சும்மா உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கேட்டுட்டு உங்களுக்கு நம்பரில் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எம்பின் கேட்கும். எம்பின் அப்படிங்கிறது நீங்கள் இந்த ஆப்புக்கு ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்கள் 2007 அப்படிங்கிற இயர் கூட மென்ஷன் பண்ணி உங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் கேட்குது. ஃபிங்கர் பிரிண்ட் தரணுன்னா தாங்க. நான் தரலை, ஏன்னா அப்பப்போ எரர் காமிக்குங்கிறதுக்காக நான் எதுவும் தரலை. இப்போ இன்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கோடு தெரியுது இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ரெஃபரல் ப்ரோக்ராம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் கஸ்டமராக எம்ப்ளாயா அப்படிங்கிறது கேட்குது. நீங்கள் கஸ்டமர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரல் கோடு ஜென்ரேட் ஆகிடும். இப்போ இதுதான் என்னுடைய ரெஃபரல் கோடு. நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யாராவது ரெஃபரல் கோடு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ண முடியும். நான் என் ஃப்ரெண்டோடைய ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எனது தான் நான் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லலை. யாராவது இது இருந்தால் மட்டும்தான் இது ஆப் ஓப்பன் ஆகுது, அதுக்காக சொல்கிறேன். இந்த டிஜிகோல்டு பார்த்தீங்க அப்படின்னா சேலம், மதுரை, மார்த்தாண்டம், திண்டுக்கல், ராஜபாளையம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி இந்த 7 பிரான்ச்சஸ்க்கு மட்டும்தான் இந்த டிஜிகோல்டு அப்ளிகல் ஆகும். என்ன அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பீமா ஜுவல்லரி பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறதுனால அந்த ஓனர்ஸ் எல்லாம் இந்த குறிப்பிட்ட பிரான்ச்சஸ்க்கு மட்டும் இந்த டிஜிகோல்டு அப்ளிகல் ஆகும், ரெடியும் பண்ணிக்க முடியும் இந்த பிரான்ச்சஸ்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேறு ஊரில் இப்போ சென்னையில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் இந்த டிஜிகோல்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயே ரெடியும் பண்ண மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 7 பிரான்ச்சஸில் ஏதோ ஒரு பிரான்ச்சஸ்க்கு போய் நீங்கள் ரெடியும் பண்ணிக்கலாம். இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸ்டார்டிங் அமௌண்ட் 100 ரூபீஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம பே பண்ணுற அமௌண்ட் வெயிட்டாக தான் ஆட் ஆகும். நம்மளுக்கு 330 டேஸ் இந்த ஸ்கீம் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு 8% நம்மளுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்ஸாக கொடுக்குறாங்க. இன்ஸ்டன்ட் போனஸாக தராங்க. நம்ம இந்த ஸ்கீமில் கோல்டு காயின் ஆர் கோல்டு ஜுவல்லரி எது வேணால் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தங்கமயிலில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேவ் பண்ணுற பெனிஃபிட்ஸ் அமௌண்ட்டாக தான் லெஸ் பண்ணுவாங்க. ஆனால் பீமா ஜுவல்லரியில் பார்த்திங்க அப்படின்னா பெனிஃபிட்ஸ் டூ நம்ம கிராம்லேயே ஆட் பண்ணி அந்த பெனிஃபிட்ஸும் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ 1 கிராம் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு 200 மில்லிகிராம்ஸ் எனக்கு பெனிஃபிட்ஸ் ஆட் ஆகிருக்கு அப்படின்னா நான் அந்த 1 கிராம் 200 மில்லிகிராம்ஸ்க்கு நான் எந்த ஜுவல் வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் 30 டேஸ் லாக்கிங் பீரியட் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த கடையில் நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் தராங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு 75 டேஸ் அமௌண்ட் போடுறீங்க அப்படின்னா 8% போனஸ் தராங்க. செகண்ட் 75 டேஸ்க்கு 6%,
தேர்ட் 75 டேஸ்க்கு 4%, லாஸ்ட்டு 75 டேஸ்க்கு 2% நம்மளுக்கு வந்து போனஸ் தராங்க. லாக்கிங் பீரியடுக்கு நம்மளுக்கு வந்து போனஸ் தர மாட்டாங்க. இது தான் நம்ம பீமா ஜுவல்லரியில் இருக்கிற பெனிஃபிட்ஸ். நம்மளுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் தராங்க. மற்ற கடையோட கம்பேர் பண்ணும்போது இந்த பெனிஃபிட்ஸ்லாம் ஓகேங்கிறத மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அதனால் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் முடியல. நான் வந்து நிறைய வந்து சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த போத்தீஸ்லேயும் சரி ஜிஆர்டிலையும் சரி நீங்கள் பார்த்த வரையும் வந்து இப்போ நான் வந்து 1 கிராம் நான் சேர்க்குறேன் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து 21 மில்லிகிராம் எனக்கு வந்து அவங்க பெனிஃபிட்ஸ் தராங்க. அப்படிங்கும்போது எனக்கு வந்து 21 மில்லிகிராம் எனக்கு ஆட் ஆயிரும். ஆனால் நம்ம இந்த டிஜிகோல்டில் நான் வந்து இப்போ 1 கிராம் சேர்க்குறேன் அப்படின்னா எனக்கு 20 மில்லிகிராமும் அப்படி இல்லைனா 19 மில்லிகிராம் தான் எனக்கு வந்து ஆட் ஆகும். ஏன்னா இங்கே வந்து 6 டெசிமலுக்கு பின்னாடி எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து 1 மில்லிகிராம் அப்படின்னா இதில் நம்மளுக்கு வந்து 1 மில்லிகிராமுக்கும் கம்மியாக 8 தான் எனக்கு வந்து ஆட் ஆகுது. 1 மில்லிகிராம் கூட எனக்கு ஆட் ஆக மாட்டேங்குது. அதுக்காக இவங்க வந்து 6 டெசிமல் கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது நம்மளுக்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குமாங்கிறது தெரியல. ஆனால் நம்ம வந்து டோட்டல் நம்ம நிறைய அமௌண்ட் போடும் போது நம்மளுக்கு இது வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்குது. நீங்கள் வந்து லம்பாக போடுறதுக்கும் இதில் பிரித்து போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. நம்ம பிரித்து போட்டாலும் அதே பெனிஃபிட் தான் கிடைக்குது, லம்பாக நான் போட்டாலும் அதே பெனிஃபிட் தான் கிடைக்குது. அதனால தான் நான் பார்த்தீங்க அப்படின்னா 1280 ரூபாயை நான் ஏதோ பே பண்ணியிருப்பேன். அதுக்கு எனக்கு வந்து ஒரு 8 மில்லிகிராம் எனக்கு தான் அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஆட் ஆகிருந்தது பெனிஃபிட்டு. அதுக்காகவே நான் வந்து சரி இந்த டிஜிகோல்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இருந்தாலும் எனக்கு வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்குது. இப்போதைக்கு எனக்கு வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீமு, டைமண்ட்க்கெல்லாம் ஒரு ஸ்கீம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கான கோல்டு ரேட் வந்து லாக் பண்ணி வைக்கிற அந்த மாதிரி எல்லா ஸ்கீம்ஸும் இருக்குது. அதனாலேயே தான் இந்த பீமா டிஜிகோல்டு நான் அவ்வளோலாம் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனாலும் ஓகே, மற்ற டிஜிகோல்டு வந்து கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்குது. ஏன்னா மற்ற கடையிலலாம் 7%, இந்த கடையில் மட்டும் 8% தராங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 100 ருபீஸ் போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து 8 ரூபா மட்டும்தான் எனக்கு வந்து ஆட் ஆகுது. நம்மளுக்கு வந்து 1 மில்லிகிராம் இப்போ வந்து இன்றைக்கான ரேட்டுக்கு நம்மளுக்கு வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 12 ரூபா அந்த மாதிரி வரும். 12 ரூபா கிட்ட வரும். எனக்கு வந்து 8 ரூபா வந்து அவங்க பெனிஃபிட் தரதுனால அந்த 8 ரூபாய்க்கு என்ன கோல்டு ரேட் ஆட் ஆகுமோ அந்த அது மட்டும் எனக்கு வந்து ஆட் பண்ணி விட்றாங்க. இதில் நம்மளுக்கு வந்து பை இன் கிராம்ஸும் பை இன் அமௌண்ட் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இதில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நான் வந்து 100 ரூபா போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ நான் அந்த 100 ரூபாய்க்கு வந்து எவ்வளோ கிராம்ஸ் எனக்கு வந்து ஆட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் இங்கேயே காமிக்குது பாருங்கள், சேவ்டு அமௌண்ட் 8 ருபீஸ் அப்படிங்கிறதெல்லாம் காமிக்குது. இதில் நீங்கள் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி யூபிஐ, நெட் பேங்கிங் இதெல்லாம் வந்து காமிக்குது. இதில் நீங்கள் வந்து யூபிஐ வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த ரெஃபரல் ப்ரோக்ராம் மட்டும் வந்து வீடியோவை நான் வந்து காமிக்கல. அதுக்காக நான் வந்து இப்போ வந்து வீடியோ போடுறேன். இதிலே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நீங்கள் வந்து இப்போ கீழே வந்து ரெஃபரல் ப்ரோக்ராம்னு இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து என்னுடைய வந்து ரெஃபரல் கோடு காமிக்குது இல்லையா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரல் கோடு காமிக்கும். இதிலே நம்மளுக்கு வந்து காமிக்கும் நம்மளுக்கு எவ்வளோ பேர் வந்து ஆட் ஆகிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து இவ்வளோ பாயிண்ட் ஏறி இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் இதிலே வந்து காமிக்கும். நீங்கள் வந்து ஷேர் பண்ணால் கூட ஷேர் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி நீங்கள் வந்து கிராம்ஸ் அவங்களுக்கும் ஆட் ஆகும். கிராம்ஸாக ஆட் ஆகுமோ இல்லை அமௌண்ட்டாக ஆட் ஆகும்னு தெரியல. யாராவது வந்து என்னுடைய ரெஃபரல் ப்ரோக்ராமை வந்து கோடை வந்து யூஸ் பண்ணி டிஜிகோல்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு அதை வந்து காமிச்சிச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் வீடியோவில் நான் வந்து இன்ஃபர்மேஷன் நான் வந்து கிளியர் பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனல் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நியூவாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இப்போ ஜிஆர்டி அதை வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சேனலில் நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுலேயும் ஏதாவது வந்து டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் தேங்க்யூ ஸோ மச்.